convert decimal inches into fractional inches. உங்களுக்கு क्वेश्चनல வந்து decimal numbers like 5.75 கொடுக்கலாம் இல்லனா 12.5 இல்லனா 8.25 இந்த மாதிரி decimal numbers கொடுத்தாங்கன்னா அத fractional inches like 1/8 9/16 or else 2/8 இந்த மாதிரி வந்து fractional parts வந்து convert பண்றது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 5 videos related to how to read a tape measure வந்து பார்த்திருக்கோம். அதுல வந்துட்டு how to convert inches to feet, feet to inches, and then square feet to square inches, and then square inches to square feet. இது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் வீடியோஸ் வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து இன்ச்சஸ்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 ஸ்மாலர் மார்க்கிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க 1/16 2/16 3/16. ஸோ அந்த அந்த ஸ்மால் மார்க்கிங்ஸுமே வந்துட்டு எப்படி வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி வியூ பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட். மோர் ஓவர் இப்போ 5 1/8 இன்ச்சஸ்னால் அது எந்த லைன் உங்களுக்கு சொல்ல தெரியணும். 5 3/8 இன்ச்சஸ் 5 7/8 இன்ச்சஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் வந்து இன்ச்சஸில் கொடுத்தாங்கன்னா அது எந்த லைன் உங்களுக்கு மார்க் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட் இன்ச்சஸ் வந்து ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4/8 which is equivalent to 1/2 which is equivalent to 2/4 which is again equivalent to 8/16. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து டோட்டல் இந்த 16 மார்க்கிங்ஸுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 1/4 1 2/4 1 3/4 இதெல்லாம் வந்து எந்த லைன் பாருங்கள். ஸோ உங்களோட மெஷரிங் டேப் எடுத்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த இன்ச்சஸ்குள்ளே எது வந்து 16 மார்க்கிங் சொல்கிறோம், அந்த ஈச் ஒன்னையும் வந்து எந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு அந்த மெஷரிங் டேப் எடுத்து நீங்களும் பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணி நம்ம வந்து இங்கே ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் 1/8 2/8 இந்த மாதிரிலாம். ஸோ ஒரு டெசிமல் இன்ச்சஸை வந்து ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு டெசிமல் நம்பராக ஃப்ராக்ஷனல் நம்பராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க 3 எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 0.5 0.15 0.075 கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 எடுத்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்குது, தட் இஸ் 5. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0.15 டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது, தட் இஸ் 1 and 5. தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0.075 டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் டினோமினேட்டர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே 1 0 2 0 3 zeros இந்த மாதிரி வந்து ஜீரோஸ்லாம் வந்து எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜீரோஸ் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கனால ஒரு ஜீரோ ஆட் பண்ணிப்போம். செகண்ட் எக்ஸாம்பிளில் 2 டிஜிட்ஸ் இருக்கனால 2 zeros. தேர்ட் எக்ஸாம்பிளில் 3 டிஜிட்ஸ் இருக்கனால 3 zeros. ஸோ நியூமரேட்டர் வந்து ஆஸ் இட் இஸ் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன டிஜிட்டோ நம்பரோ கொடுத்துருக்காங்களோ அது ஆஸ் இட் இஸ் நீங்கள் நியூமரேட்டரில் போடணும். டினோமினேட்டர் மட்டும் இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ஸில் எழுதணும். டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஜீரோஸ் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணணும். இங்கே எடுத்திருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0.125 இன்ச்சஸ். ஸோ டெசிமல் இன்ச்சஸை ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணும். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு போட்டிருக்கோம், தட் இஸ் டபுள் ப்ரைமில் ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபீட் நான் வந்து சிங்கிள் ப்ரைமில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 0.125 டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து டினோமினேட்டரில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூமரேட்டர் பார்ட் நம்ம சொல்லியிருந்தோம், டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஆஸ் இட் இஸ் வந்து என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் நீங்கள் எழுதணும். ஸோ 0.125 வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டை எப்படி எழுதலாம்னா 125 டிவைட் பை 1000. ஸோ கொஸ்டின் வந்து டெசிமல் இன்ச்சஸை ஃப்ராக்ஷனாக தானே கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. 125 டிவைட் பை 1000 ஆன்சர் போட்டக்கூடாது. நீங்கள் ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுதா, இதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் நீங்கள் எழுதணும். ஸோ எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது நியூமரேட்டர் என்ன டேபிளால் டிவைட் பண்ணுறீங்களோ டினோமினேட்டரும் அதே டேபிளால் தான் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூமரேட்டரை வந்து செகண்ட் டேபிளால் டிவைட் பண்ணிங்கன்னா டினோமினேட்டர் வந்து செகண்ட் டேபிளால் தான் டிவைட் பண்ணும். இங்கே வந்துட்டு 125 டிவைட் பை 1000 வந்து ஃபிஃப்த் டேபிளால் டிவைட் பண்ணியிருக்கோம், போத் நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டர். ஸோ 125 டிவைட் பை 1000 பண்ணும்போது 25 டிவைட் பை 200 வரும். பட் ஸ்டில் 25 டிவைட் பை 200 வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபிஃப்த் டேபிளால் வந்து டிவைட் பண்ணிருக்கோம் 5/40. ஸோ 5/40 மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபிஃப்த் டேபிளால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 1/8 கிடைக்கும். ஸோ ஃபைனலாக 1/8 தான் ஆன்சர். 1/8க்கு அப்புறம் நீங்கள் ஃபர்தராக இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 0.125 இன்ச்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8 இன்ச்சஸ். ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ். ஸோ கொடுத்துருக்க டெசிமல் இன்ச்சஸை ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்.
So 0.125 inches 1/8 inches fractional inches வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம். So for example 5.125 inches அப்படின்னு கொடுத்தோன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ 5.125 inches வந்து நீங்கள் எப்படி ஸ்பிட் பண்ணலாம்னா 5 + 0.125 பிகாஸ் 5 + 0.125 வந்து 5.125. ஸோ டெசிமல் அடிஷன் நமக்கு தெரியும். ஸோ 5ன்றது வந்து இன்ச்சஸில் தான் கொடுத்துருக்காங்க. 5.125 சேர்த்து தான் இன்ச்சஸ் நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து 5 + 0.125 ஸ்பிட் பண்ணியிருக்கோம். 0.125 இன்ச்சஸ் வந்து இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். தட் இஸ் ஈக்குவலன் டு 1/8 inches சொல்லிட்டு. ஸோ டெசிமல் இன்ச்சஸ் தட் இஸ் 5.125 inches இஸ் ஈக்குவல் டு 5 1/8 inches. ஸோ இங்கே 5க்கு பதிலாக 6ஓ இல்லை 12ஓ கொடுத்து 0.125 கொடுத்தாங்கன்னா இன்ச்சஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 0.125 inches எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ஒரு டெசிமல் இன்ச்சஸை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹோல் நம்பர் பார்ட் தட் இஸ் 5 பார்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு 5 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் தான் நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் எடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0.4375 மேலே டபுள் ப்ரைம் எடுத்தனால இன்ச்சஸ், சிங்கிள் ப்ரைம் கொடுத்தாங்கன்னா அது ஃபீட். ஸோ டெசிமல் நம்பரை வந்துட்டு ஃப்ராக்ஷனல் நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நமக்கு தெரியும். டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டினோமினேட்டரில் 4 zeros நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ் இட் இஸ் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எழுதியிருக்கோம். 4375 டிவைட் பை 10,000. ஸோ டெசிமல் நம்பர் ஃப்ராக்ஷனல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஃபர்தராக எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா போத் நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டருமே பார்த்தீங்கன்னா 5th டேபிளால் தான் டிவைட் ஆகும். அதனால தான் 5th டேபிள். இன்கேஸ் இங்கே வந்துட்டு வேறு ஏதாவது டேபிளில் ஃபார் எக்ஸாம்பிள் 7th டேபிளால் டிவைட் ஆச்சுன்னா போத் நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டர் ரெண்டுமே நீங்கள் வந்து 7th டேபிளால் டிவைட் பண்ணணும். இங்கே வந்து 5th டேபிளால் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து 875 டிவைட் பை 2000. ஸோ இதையும் நீங்கள் ஆன்சராக போட்டக்கூடாது. இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியும் 5th டேபிளால். ஸோ 5th டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 175 டிவைட் பை 400. இந்த 175 டிவைட் பை 400மே நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 5th டேபிளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ 35 டிவைட் பை 80. ஸோ 35 டிவைட் பை 80 இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 7/16. ஸோ 7/16 ஃபர்தராக வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 0.4375 inches அதோட ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 டிவைட் பை 16 inches. வீடியோட பிகினிங்லேயே தெரியும் 7 டிவைட் பை 16 inchesன்றது எந்த லைன் சொல்லிட்டு எந்த மார்க்கிங் சொல்லிட்டு. இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 12.4375 inches வந்து ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே 12 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த 12.4375 வந்து எப்படி ஸ்பிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 12 + 0.4375. ஸோ டெசிமல் அடிஷன் தெரியாதவங்களுக்கு வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி டெசிமல் அடிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ 12 அந்த ஃபார்மேட்டில் பிரித்தாலும் உங்களுக்கு 12.4375 தான் கிடைக்கும். 0.4375 inches which is equal to 7 டிவைட் பை 16 inches இப்போ தான் பார்த்தோம். ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 12 7/16 inches. ஸோ 12.4375 inches which is equal to 12 7/16 inches. ஸோ டெசிமல் இன்ச்சஸை வந்து ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸை கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த 7/16 லைன் வந்துட்டு இப்போ தான் நம்ம வீடியோவில் பிகினிங்கில் நம்ம பார்த்தோம். அது வந்து எந்த ஸ்மாலர் மார்க்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 12.4375 பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் பார்ட் இருக்குது, டெசிமல் பார்ட் இருக்குது. ஸோ ஹோல் நம்பர் பார்ட்னு பார்த்தீங்கன்னா 12, டெசிமல் பார்ட் பார்த்தீங்கன்னா 0.4375. ஸோ இந்த 0.4375 தான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் 7/16 inches சொல்லிட்டு. ஸோ 12 7/16 inches தான் இதோட ஆன்சர்.